கருதுகிறேன். என்னை அழைத்த தேவன் அவர். இன்னைக்கு அநேக நஷ்டப்பட்டு உள்ள உட்கார்ந்து இருக்கலாம். என் தேவன் என்னை உயர்த்துவார்னு சொல்லி பாருங்க. என் தேவன் என்னை கையை பலப்படுத்துவார்னு சொல்லி பாருங்க. நான் இழந்ததை நான் மீட்டுக் கொள்ளுவேன். நான் இழந்ததை நான் மீட்டுக் கொள்ளுவேன். நான் இழந்து போன சந்தோஷம், நான் இழந்து போன ஐஸ்வர்யங்கள், நான் இழந்து போன பொருட்களை எல்லாத்தையும் நான் மீட்டெடுப்பேன். இன்னைக்கு அநேக சொல்றாங்க, என் சரீரத்தையே நான் இழந்து போயிருக்கேன்ப்பா. என் உள்ளான சரீரத்தில் அநேக பலகீனம் தான். என் சரீரம் மீண்டு வருமா? என் சரீரம் மீண்டு வருமா? எனக்குள்ள பலன் வருமா? எனக்குள்ள புதிய ஆரோக்கியம் கடந்து வருமா? இல்ல சோர்வின் ஆவியனை முடக்கி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு சமாதானத்தை கெடுக்கிற கிரியைகள். என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை. நான் உள்ள போனோன்னு போய் தேவையில்லாத காரியத்தை குறித்து சிந்திக்கிறேன். ஆனா ஆலயத்துக்கு உள்ள உட்கார்ந்து இருக்கிறேன். என்னால இங்க ஒரு மனதோடு உட்கார முடியல. ஒரு மன சிந்தனை கெடுக்கிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தால வெளியே போகட்டும். ஒரு மன சிந்தனை கெடுக்கிற கிரியைகள், துதிக்க விடாதபடிக்கு, ஜெபிக்க விடாதபடிக்கு, வேதத்தை தியானிக்க விடாதபடிக்கு எல்லா தடைகளை கர்த்தர் உடைக்க போகிறார்.